Hi friends, welcome to TSK Tastebuds Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடேரியன் டிஷ், என்னோட பர்சனல் ஃபேவரட் பாவக்காய் கொஜ்ஜு. இந்த கொஜ்ஜு ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மம்மா செஞ்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொஜ்ஜு. எங்கள் அம்மா வந்து சூப்பராக செய்வாங்க. அந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு 3 பாவக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அரை கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி தான் நம்ம இதுக்கு திக்னஸ் கொடுக்க போகுது. அப்புறம் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எள்ளு, நல்ல வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து. காரத்துக்காக நான் வந்து பச்சை மிளகாய் 5-6 சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா 2 வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். பெகடி மிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாய் நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டில் எந்த காஞ்ச மிளகாய் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ காரத்துக்காக மீதி காஞ்ச மிளகாய் அது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த குஜுக்கு வேண்டிய ஃபஸ்ட்டு மசாலா பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து லோ ஹீட்டில் வச்சு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெந்தயத்தோட உளுந்து, அரிசி, அப்புறமா வந்து நம்ம மீதி பொருள் எல்லாமே சேர்த்து எல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் எல்லாமே கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து எள்ளு மட்டும் நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா எள்ளு வந்து நம்ம தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக கிரைண்ட் பண்ணால் தான் பொடி பொடியாக வரும். இல்லைனா சீக்கிரமாக கிரைண்ட் பண்ணும்போது பவுடராக இல்லாமல் கட்டியாக நமக்கு வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நல்ல லோ ஹீட்டில் இது எல்லாமே நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லை. 2 to 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும். நல்ல ஒரு வாசனையாக மனம் வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எள்ளு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். எள்ளு ஒரு 4 to 5 நிமிஷமாவது ஆகும். ஆனால் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணால் தான் நல்ல தரோவாக வாசனையாக இருக்கும். லைட்டாக வந்து கலர் மாறும். அதே டைமில் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நம்ம எள்ளு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆற விடலாம். இது ஆறதுக்குள்ளே நம்ம பாவக்காய் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் பாவக்காய் வந்து உள்ள அதோட சீட்ஸோடு சேர்ப்பாங்க. பட் ஆனால் இந்த ரெசிபிக்கு சீட்ஸ் தேவையில்லை. சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்லா கழுவி நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் விருப்பப்பட்ட சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாவக்காய் வறுத்தெடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் நம்ம ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் பச்சை மிளகாய் நான் கீரி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாப்பிடும் போது கூட பச்சை மிளகாய் கடிக்கும் போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். பாவக்காய் சேர்த்து நம்ம எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பாவக்காவும் பச்சை மிளகாவும் புளியிலையும் வெல்லத்துலேயும் நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை மிளகாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா பாருங்களேன். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நான் நல்லா கோர்ஸாக ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். உப்பு, காரம், இனிப்பு, கசப்பு பாவக்காயில் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி சேர்த்த அப்புறமா நம்ம வெல்லத்தை சேர்த்துக்க போகிறோம். புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு அரை கப்பு வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறேன்.
வெல்லம் கரையிறதுக்காக நான் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணியில் வெல்லமும் கரைஞ்சிடும். அட் த சேம் டைம் நமக்கு பாவக்காவும் நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆகிடும். இப்போ இந்த பாவக்காவை மூடி வச்சு ஒரு 8 to 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு குக் ஆன அப்புறமா நம்ம இப்போ மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். நம்ம அரைச்ச பொடி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பொடி சேர்த்த உடனே ரொம்ப கட்டி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 1/4 கப் அளவு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா நம்ம பொடி சேர்த்துக்க போகிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி சேர்த்தா போதும். நல்லா திக்காகிடும். நம்ம செய்கிற பாவக்காய் கொஜ்ஜு நம்ம செஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப திக்காகிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாவக்காய் கொஜ்ஜுக்கு நம்ம இந்த பொடி சேர்த்துக்கலாம். பாவக்காய் கொஜ்ஜு பார்த்திங்கன்னா புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாமே சேர்த்து நல்ல காரமும் சேர்த்து இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இது கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா திக்காயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பாவக்காய் கொஜ்ஜு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பாவக்காய் கொஜ்ஜு தோசைக்கு, ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி ஒரு 4 to 5 days கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டே போகாது. ஊற ஊற அந்த பச்சை மிளகாவும் பாவக்காவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே இருக்கிற இந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி ஒரு எக்ஸைட்டிங் வீடியோ உங்களை பார்க்குறேன். See you. Bye.